அடுத்ததாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமத் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். விஜயை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மக்கள் கரெக்டா எஸ்டிமேட் பண்ணி தான் கெரியர்ல ஒரு உச்சமான இடத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் அவரை நம்பி இருக்கிறாரு அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? அப்படி நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவரோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏன் இதுவரைக்கும் யாருமே முன் வரல? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு கட்சிகள் தயாராக இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சிறிய தயக்கம் என்பது இருந்துச்சு. விஜயுடைய ஸ்ட்ரென்த் என்ன, விஜயுடைய வீக்னஸ் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவம் விஜயுடைய அந்த ஒட்டுமொத்த அவருடைய அந்த பர்செப்ஷன் வைஸ் ஒரு பெரிய டென்ட்டை அந்த கரூர் சம்பவம் உருவாக்கி விட்டது. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தை தாவேகா கையாண்ட விதம், அது தொடர்பான கேள்விகள்லாம் பல்வேறு கேள்விகள் விமர்சனங்கள்லாம் வந்த போது அதை எதிர்கொள்ளாமல் தாவேகா இருந்தது. இது எல்லாமே பல அரசியல் கட்சிகளை அது யோசிக்க வச்சிருச்சு. விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே நேரத்துல விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுந்ததுதான் அந்த கரூர் சம்பவம் உணர்த்தியது. அந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மற்ற அரசியல் கட்சிகள் மீது ஏற்படுத்தியது. விஜய் இதை சமாளிக்க முடியுமா, ஒரு கிரைசிஸ் வந்தா விஜயால சமாளிக்க முடியுமா, அப்ப அவங்க கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் என்பது பொதுவெளியில விவாதத்துக்குள்ளாச்சு. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கிட்ட யாருமே கூட்டணிக்கு போவாததற்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது சிபிஐ விசாரணை என்ற போர்வையில் வந்தாலும் சரி, அதே மாதிரி ஜனநாயகன் படத்துடைய சர்டிபிகேஷன் சென்சார் போர்டுல கிளியர் ஆகாதது, இது எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே இருந்த அந்த சூழல்ல இது விஜய் எப்படி சமாளிக்க போகிறார்? விஜய்க்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்ற அளவுக்கு வெளியே அந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சாரமாக பரப்பப்பட்டதன் விளைவு பல அரசியல் கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நாளைக்கு நம்ம விஜயை நம்பி போயிட்டு விஜய் வேறு ஏதாச்சும் முடிவை எடுத்துட போறாரோ அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது உருவாயிருச்சு. அந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது 2-3 காரணங்களுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்னன்னா கூட்டப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி எல்லாம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஓரளவுக்கு கூட்டணி உருவாயிருச்சு. அந்த கூட்டணிக்குள்ள இருந்த சலசலப்பு எல்லாம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. தேர்தலுக்காக அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்டிஏவும் அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ற அந்த கேள்விதான். விஜயுடன் யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னும் போது நம்மளால் வெற்றி பெற முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் என்பது அவருடைய தொண்டர்கள் மத்தியில வந்துவிடக் கூடாது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த கணக்குகளையும் சொல்றாரு இல்லையா, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அதுல ஒவ்வொரு ஓட்டு வந்தாலும் நமக்கு இவ்வளவு வாக்குகள் வரும் அப்படின்ற அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், அதே போல தனியாக தான் நாம் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். யாராச்சும் நம்ம கூட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா நம்ம சேர்ந்து பயணம் செய்வோம், அல்லது நாம தனியா கான்பிடென்டா நாம இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவருக்கு கிளியரா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. மூன்றாவது, எந்த அழுத்தத்திற்கும் நான் ஆட்பட மாட்டேன். பிஜேபி ஒரு விதமான ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, அழுத்தம் இருக்கிறது அப்படின்றது சொல்றாரு. ஆனால் அழுத்தம் கொடுக்கும் போது அதற்கு எந்த விதத்திலையும் நாங்கள் அடிபணிந்து விட மாட்டோம், அடிமையாகி விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறார். அப்படின்னும் போது ஒரு மெசேஜை இந்த மேடையை பயன்படுத்தி ஒரு மெசேஜை விஜய் கன்வே பண்றாரு தொண்டர்களுக்கும் சரி. அதே போல அவருடன் கூட்டணி சேருவதற்கு சில கட்சிகளுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிகள் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு கூட உள்ளுக்குள்ள அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு மெசேஜ் விஜய் கொடுக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.